உலகத்திலே அந்த ஒரு கோயில் தான் இருக்கு. அந்த மாநிலத்தில் அம்மனுக்கு மாத விளக்கு காலத்தில் கோயிலை மூடின உடனே அந்த மாநிலத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் குளிக்க மாட்டாங்க 3 நாளைக்கு. எத்தனை பேர் தெரியுமா மாசம் மாத விளக்கு வரலன்னு சொல்லிட்டு அழுதவங்க கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. அது தெரியுமா? நம்ம ஒரு விஷயத்தை கேவலமா பார்த்தா கேவலம், ஆனா அதை விட தெய்வீகமா பார்க்கும்போது அதுக்கு தெய்வீகம் உண்டு. என்னடா யோனியெல்லாம் வச்சு ஒரு பூஜையான சிலர் நினைக்கிறதுக்கு உண்டு. உலகத்திலேயே பெண்கள் மாதவிலக்கு காலத்திலையும் வழிபாடு செய்யலாம்னு ஒரு கோயில் இருக்குன்னா இந்து மதமே வியப்பு தான். இந்து மதத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே வியப்பு. மாதவிலக்கு ஒரு பெண்ணுக்கு ஆனாதான் அவ பெண்ணு, அது ஆகலைன்னா பெண்ணு கிடையாது. யோனி இல்லாமல் உலகத்தில் என்ன நடக்கும்னு மட்டும் யாராவது சொல்லுங்க. தசமகாதேவிகள் அப்படின்னா நம்ம இந்து வரலாற்று புராணங்கள்ல மிக மிக முக்கிய தேவதைகள். எவ்வளோ திட்டம் பாருங்க, இந்த பெண்களை அப்பவே அடக்குறாங்களாம். இதெல்லாம் சிவபெருமானுடைய வேலை தான், திருவிளையாடல் தான் இது. ஒயிட் ஹார்ஸ் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஆங்கர் பிரவீன் பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ காமாக்கியா தேவி ஆலயத்துல தான் இருக்கும். காமாக்கியா தேவி ஆலயம் போது நீங்க எல்லாம் யோசிச்சிருப்பீங்க அசாம் போயிட்டோமா? கிடையாதுங்க. நம்ம சென்னை தாம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பனங்காட்டு பக்கத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ காமாக்கியா தேவி ஆலயத்துக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். பெண் உறுப்புக்கான ஒரு கோவில், அதுவும் பாத்தீங்கன்னா மாதவிடாய் சம்பந்தப்பட்ட கோவில். எப்படி இது சாத்தியம்? பல விஷயங்களுக்கு எடுத்து வச்சுக்க போறோம். வாங்க. வணக்கம் குருஜி. வணக்கம். வாழ்க நலம். பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியேனின் வணக்கங்கள். நான் உங்கள் அக்னிருத்ரன் சுவாமிகள், ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர். காமாக்கியா தேவி, ஓகே குருஜி. அது என்ன யோனி? யோனினா பெண் உறுப்பு. பெண் உறுப்புக்குனே ஒரு கோவிலா? இது வியப்பா இருக்குது. நாங்க வராகி அம்மனை பார்த்திருக்கோம், காளிகாம்பால பார்த்திருக்கோம், பிரித்யங்கராவை பார்த்திருக்கோம். இந்த அம்மன் பேரை கேட்கும் போது வியப்பா இருக்கு. பல விஷயங்கள் கேட்டு உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும் தான் வந்த. யோனிக்கு எப்படி இங்க ஒரு கோவில்? அதாவது இப்ப வியப்புன்னு சொன்னதுல இருந்தா நான் சொல்லுவேன், இந்து மதமே வியப்பு தான். இந்து மதத்துல இருக்கக்கூடிய எல்லாமே வியப்பு. உலகத்திலேயே ஒரு ஸ்க்ரூ டிரைவரு, ஸ்பேனரு, கத்திரிகோல், கத்தி, அருவாள்மனை தெரியுமா? அந்த வீட்டில் காய்கறி வைப்பேன், அதுக்கு கூட மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் எங்கே இருக்குன்னா இந்து மதத்தில் இருக்குது. அது எப்படி தெரியுமா? ஆயுத பூஜைன்னு ஒன்று வச்சுருப்போம் இல்லையா? அதில் அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தெரியல, வீட்டில் அதுக்கெல்லாம் பட்டை அடித்து ஒரு ஒன்றும் இல்லை, கரண்ட் மீட்டருக்கு கூட ஒரு பட்டை அடித்து போட்டு வைக்கிற பழக்கம் நம்மக்கிட்ட உண்டு. பீரோ, வாசகால், இதுக்கெல்லாம். அதனால் எல்லாத்துக்குமே சிறப்பு உடையது தான் நம்ம இந்து மதத்தில் உடைய விஷயம். அதுலேயும் யோனி. நான் ஒன்று கேட்குறேன், இதை நம்ம ஒரு ஆபாசமாக என்ன வேண்டாம், நார்மலான நல்ல ஒரு சிந்தனையோடையே இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா இந்த வீடியோவில் நிறைய பெண் உறுப்பை மையப்படுத்தி பேசுவோம். இந்த பேட்டியில் நிறைய அதுதான் வரும். அதை மரியாதைத்தனமாக மையப்படுத்தி பேசுவோம், இழிவாக இல்லை, மரியாதைத்தனமாக. அதனால் இதில் ஆபாசமாக யாரும் எடுக்காதீங்க, ஆபாசமாக யாரும் நினைக்காதீங்க. ஒரே ஒரு விஷயம், யோனின்னு ஒன்று இல்லைன்னா உலகத்தில் யாருமே கிடையாது. எந்த மனிதர்களும் கிடையாது, எந்த ஜீவராசிகளும் கிடையாது. யோனி தான் பிரதானம். அப்படிப்பட்ட யோனிக்கே ஒரு கடவுள் இருக்காங்கன்னா அதுதான் காமாக்கியா தேவின்னு பேர். இதை பற்றி கொஞ்சோண்டு வெளியில் கொஞ்சம் இழுத்து சொல்லலாம், ஏன்னா கொஞ்சம் பேக்ரவுண்டு தெரியணும் இல்லையா? அப்படின்னா எல்லாருக்கும் பார்வதி தேவி, சிவன், பார்வதி தேவி, இவங்க ஒரு யாகம் நடக்குது. அந்த யாகத்தில் சிவபெருமான அழைக்கலை தக்ஷன். அது திருவிளையாடல் படம் பார்த்தா கொஞ்சம் கதை தெரியும். அதில் அவ்வளோ தூரத்துக்கு போக வேண்டாம், கொஞ்சம் ஷார்ட்டாக வரேன். அதில் தன்னுடைய கணவரை மதிக்கலைன்னு சொல்லி பிரச்சனையாகி பார்வதி தேவியார் அந்த யாக குண்டத்திலே விழுந்து இறந்து போகிறாங்க அந்த அம்மா. அப்படி இறந்த உடலை கோவப்படுறாரு யார்? சிவபெருமன் கோவப்பட்டு பித்துனா பைத்தியம் பிடிச்சி போச்சு அவருக்கு, மனைவி அதில் விழுந்த உடனே. அந்த எரிந்தும் எரியாத உடலை தூக்கி தன்னுடைய தோளில் போட்டுக்கின்னு மென்டல் அப்படின்றாங்களே, பித்துன்னு சொல்லுவாங்க, புரியறதுக்காக சொல்கிறேன். அவர் அதை தூக்கி நான் ஆடுறாரு. அதுக்கு பேர் ஊழி தாண்டவம்னு பேர். ஊழி தாண்டவம் ஆடுறாரு. அப்படி ஆடும்போது உலகம் சபிச்சு போச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அவ்வளோ கோவம் வந்துச்சு இவருக்கு. அந்த மனைவியை இழந்த, அதாவது இப்போ நம்ம சொல்கிறோம், எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறோம். மனைவிக்கு மிக மிக ரொம்ப ரொம்ப அதிகமாக மரியாதை கொடுத்த கடவுள் யார் அப்படின்னா சிவபெருமான் தான். தன்னுடைய உடம்புல பாதியவே கொடுத்தார், சரிசமமாக கொடுத்தாரு. அதனால் அந்த மனைவியாகப்பட்டவளை இழந்தவுடன் அவளால் தாங்க முடியாமல் அவர் ஊழி தாண்டவாடி, அதாவது அவர் பித்து பிடிச்சி போய் சுற்றுறாரு. இப்போது மற்ற தேவர்கள் மூவர்கள்லாம் யோசிக்கிறாங்க,
என்னடா இது இப்படி ஆடினா உலகம் அழிஞ்சு போயிடுமே, இதை எப்படி பண்ணால் அந்த பார்வதி தேவியோட உடம்பு அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டா போதும், ஏதோ அவர் தூக்கின்னு சுற்றுறாரு இல்லையா, அதை பிடுங்கிட்டோம்னா கொஞ்சம் தெளிவாருன்னு ஒரு யோசிக்கிறாங்க. அதை வாங்க முடியல, யாரும் தைரியமாக போக முடியல, அவர்கிட்ட போய் அந்த பார்வதி தேவியோட எரிஞ்ச உடம்பை வாங்க முடியல. அப்போது விஷ்ணு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சக்கராயுதத்தினால விடுறார். விட்டு பார்வதி தேவி எரிந்த உடம்பை 51 துண்டாக வெட்டுறார். துண்டு துண்டாக போகுது. அப்படி விழுந்தது தான் 51 யோனி பிடங்கள். இந்தியாவுக்குள்ளே கிட்டத்தட்ட 49 கிட்ட இருக்குது. 2 வந்து பாகிஸ்தான், அப்போலாம் ஒரே நாடாக இருந்தது இல்லையா, பாகிஸ்தான் இந்தியாலாம் ஒரே நாடாக இருக்குது. அங்கே 2 கோயில் இருக்குது, இப்பவும் இருக்குது. அது மீதி எல்லாமே இந்தியாவுக்குள்ளே விழுந்ததாக வரலாற்று கதைகள்லாம் சொல்கிறாங்க. அந்த 51 பாகங்கள், தலை ஒன்று, கை ஒன்று, கால் ஒன்று, விரல் ஒன்று, முடி ஒன்று, இப்படி விழுது தனித்தனியாக. காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் இந்த மாதிரி எல்லாமே வந்து 51 சக்தி பீடத்தில் ஒரு பீடம் தான் அது. அதில் பார்வதி தேவியாருடைய யோனி, பெண் உறுப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பெண் உறுப்பு விழுந்த இடம் தான் அசாமில் இருக்கக்கூடிய கவுஹாத்தி அப்படிங்கிற நீலாஞ்சல் மலை மேலே விழுது அந்த பாட்டு. அதில் அதுக்கப்புறம் அது வந்து ஒரு இயற்கையாக ஒரு பாறையில் டிசைன் ஆகி போகுது. அதுக்கப்புறம் அதை கோயிலாக கட்டுறாங்க. கொட்டி பல ஆண்டுகள் 51 சக்தி பீடத்தில் அதுவும் ஒரு பீடமாக இன்றைக்கும் இருக்குது. முதன்மையான பீடம்னு சொல்லுவாங்க. அதை ஏன் அதுக்கு ஒரு முதன்மையான பீடம் அப்படின்னா, என்னடா யோனியெல்லாம் வச்சு ஒரு பூஜையான சிலர் நினைக்கிறதுக்கு உண்டு. நம்ம ஒரு விஷயத்தை கேவலமாக பார்த்தா கேவலம், ஆனால் அதை விட தெய்வீகமாக பார்க்கும்போது அதுக்கு தெய்வீகம் உண்டு. யோனி இல்லாமல் உலகத்தில் என்ன நடக்கும்னு மட்டும் யாராவது சொல்லுங்கள். யோனின்னு ஒன்று இல்லை அப்படின்னா உலகத்தில் சிருஷ்டியே இருக்கா? சிருஷ்டினா தெரியுமா? உருவாக்கவே முடியாது, உருவாக்குதலே இருக்காது. அது மனிதர்களாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் யோனின்னு ஒன்று இல்லைன்னா சிருஷ்டி கிடையாது. சிருஷ்டியே போயிடும், சிருஷ்டியே செத்து போயிடும். அதனால் அதை ஒரு தெய்வீகமாக அதுக்கு ஒரு தெய்வீகமாக பார்த்து அதுக்கு ஒரு கோவிலாக நம்ம இந்து மதத்தில் அமைக்கப்பட்டது தான் காமாக்கியா தேவி, யோனி பீட தேவின்னு சொல்லுவாங்க. யோனி கடவுள்னு சொல்லுவாங்க. அதையும் ஒரு மரியாதையாக பார்க்கக்கூடிய உலகம் நம்மளுடைய உலகம். இதுதான் நம்ம ரொம்ப பார்க்கணும். அப்படிதான் அந்த இடத்துல உருவான கதை. அந்த இடத்துல யோனி தேவியா வந்தாச்சு, அந்த அம்மாவை உருவாக்கிட்டாங்க. அப்புறம் அந்த சண்டைகள்லாம் முடிஞ்சு பார்வதி தேவியார் திரும்பியும் முழு உருவம் பெற்றதாக வரலாற்று கதைகள். 51 சக்தி பீடமாக வந்துச்சு. திரும்பியும் பார்வதி தேவியார் முழு உருவம் பண்ணி பார்வதி தன்னுடைய கணவனோட வாழறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த அம்மா டென்ஷன், அதான் 51 பாகமாக விழுந்து டென்ஷன் பிரச்சனை அவ்வளோக்கு அப்புறம் அந்த அம்மா ஒரு மாதிரியே இருக்கிறாங்க. அப்போது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அங்கே இதே அஸ்ஸாம் மாநிலத்தில் அங்கே ஒரு சின்ன தீவு இருக்குது. ஒரு தீவு ஒன்று இருக்குது, ஒரு நதி. அந்த நதிக்குள்ளே தீவு இருக்குது. அந்த தீவுக்கு கூட்டும் போயிட்டு பார்வதி தேவியை சமாதானப்படுத்துகிறாரு. கொஞ்சறதாகவும், உதாரணத்துக்கு நம்ம கமர்ஷியலாக சொன்னோம்னா, அந்த அம்மாவை கூட்டின்னு ஒரு ஊட்டிக்கு போயிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு வந்தால் எப்படி இருக்கும், அந்த அம்மாவுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து பாடி ஆடி அவங்கள மகிழ்ச்சியாக எப்படி இருக்கும், அதே மாதிரி அந்த தீவில் பண்ணதாக வரலாறு. அது போனீங்கன்னா நீங்கள் அவங்க பார்க்கலாம். அந்த இடத்துல வந்து இந்த தீவு இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. அவங்கள போட்டில் கூட்டின்னு போவாங்க. ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி அது. இது நிறைய பேருக்கு அந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியும், எதுக்கு அங்கே வந்ததுன்னு தெரியாது. பார்வதி தேவியார் மகிழ்விக்கிறதுக்காக, சமாதானப்படுத்துறது, அந்த அம்மாவுடைய கோபத்தெல்லாம் குறைச்சி ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக கருதப்பட்டது அந்த இடம். இப்போ நீங்க சொல்லும் பொழுது இந்த யோனிக்கான ஒரு கோவில் சொல்றீங்க ஜி. வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பெண் மாதவிடாய் காலகட்டத்துல கோவிலுக்குள்ளேயே போகக்கூடாது, பூஜை அறைக்குள்ளேயே போகக்கூடாது, பக்கத்திலே வரக்கூடாது அப்படின்னு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது. இப்படி இருக்கும்போது ஒரு யோனிக்கான கோவில் அமைக்கப்படுறதுன்றது எப்படி, அங்க எப்படி பெண்களுக்கான வரவேற்பு? பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்துல போய் அந்த அம்மனை தரிசனம் பண்ணலாமா? ஒரு ரொம்ப அற்புதமான கேள்வி. இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. எல்லாரும் புரிதல் ரொம்ப அவசியம். ஒரு இடத்துக்கு ஒரு ஆகம முறைன்னு ஒன்று உண்டு. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம தமிழகத்தில் பிரதானமாக எதை சாப்பிடுவோம்னு சொல்லுங்க? சாப்பாடு, அரிசி, சாதம் பிரதானம். அதுதான் டிஃபன்லாம் இருக்கு. வடநாட்டில் எது பிரதானம்னு சொல்லுங்க? சப்பாத்தி. நம்ம ஒரே இந்தியாவுக்குள்ளே தான் வாழுறோம். இங்கேயும் அங்கேயும் மாறி போச்சா? மாறுதல். இது இங்கே வந்து ஆகம முறைகள் அதிகம். நம்ம தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் ஆந்திராவோட பாதிக்கு ஆகம முறை. கோயிலில் எல்லாரும் உள்ளே போக முடியாது, எல்லாரும் சாமி தொட முடியாது இல்லையா? வடநாடுகளில் கோயிலுக்குள்ளேயும் போக முடியும், சாமியை தொட்டும் பண்ணுவாங்க. இன்றைக்கும் காசியில் அது உண்டு. அப்போ மாறுது. ஆகம முறைகள் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ உங்க கேள்விக்கு வந்துடுறேன். யோனி பீடம் அங்க உலகத்திலேயே பெண்கள் மாதவிலக்கு காலத்திலையும் வழிபாடு செய்யலாம்னு ஒரு கோயில் இருக்குன்னா அது காமாக்கியா கோயில். நம்ம இங்க தமிழ்நாட்டில், இங்க சென்னையில் வந்து தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில் வண்டலூர் ஜூ எல்லாருக்கும் தெரியும். வண்டலூர் ஜூக்கு பக்கத்தில் கேளம்பாக்கம் ரோடுன்னு ஒரு ரோடு, அதில் மாம்பாக்கத்து பக்கத்தில் பனங்காட்டு பாக்கம் அப்படிங்கிற பகுதியில் தான் இங்கே காமாக்கியா கோயில் வச்சிருக்கோம். தமிழகத்திலேயே காமாக்கியா கோயில் நம்ம மட்டும்தான் வச்சிருக்கோம், வேற எங்கேயும் வரல. இங்கேயும் மாதவிலக்கு காலத்தில் வந்து சாமியை கும்பிடலாம். மாதவிலக்கு காலத்தில் சாமி கும்பிடுறதுங்கிறது இந்த கடவுளை கும்பிட முடியும். ஏன் அப்படின்னா இந்த கடவுளே மாதவிலக்குக்குன்னே உலகத்தில் ஒரு கடவுள்னா இதுதான். இன்னைக்கும் அசாமில் ஜூன் ஜூலையில் அம்பு பாய்ச்சி மேலான்னு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று நடக்கும், திருவிழா.
அம்பு பாய்ச்சி மேலான்னு சொல்லிட்டு 3 நாள் அம்மனுக்கு மாத விளக்குன்னு சொல்லி கோயிலை மூடிடுவாங்க. யோனி இருக்கும் உள்ள, யோனி தான் ஆக்சுவலாக அந்த கோயிலை பற்றி முதல்ல சொல்கிறேன். அது வந்து எங்கன்னா அசாம் மாநிலத்தில் நீலாஞ்சல் மலை மேலே அந்த கோயில் இருக்குது. கோயிலில் உருவம் கிடையாது, சிலையெல்லாம் கிடையாது. ஒரு பாறையில் அந்த யோனி மாதிரி ஒன்று உருவாயிருக்கும், அதில் தான் வச்சு பூஜை நடக்கும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு துணியை போட்டுட்டு கோயிலை மூடிடுவாங்க. மூடிட்டு 3 நாள் திருவிழா. கோயிலில் எல்லாருமே திருவிழாவுக்கு கோயிலை திறந்து வச்சு பண்ணுவாங்க. அசாமில் மட்டும் கோயிலை மூடிட்டு பண்ணுவாங்க. மூடின உடனே என்ன திருவிழா தெரியுமா? 24 ஹவர்ஸ் கோயில் திறந்துருக்கும். கோயில்னா உள்ள கருவறையை மூடிடுவாங்க, கோயிலுடைய வெளிப்புறங்கள் திறந்துருக்கும். உலகத்தில் உள்ள எப்படி கும்பமேளால எல்லா சாதுக்களும் அகோரிகளும் சந்திக்கிறாங்களோ அதே மாதிரி அங்கே இருப்பாங்க எல்லாரும். அம்புமாச்சி மேல அங்கங்கே உட்காந்து தியானம் பண்ணின்னு மணி உருட்டின்னு அப்படியே அவங்க பாட்டுன்னு அது வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்பேற்பட்ட அளவுக்கு எல்லா சாதுக்களும் எல்லா அகோரிகளும் அங்கே வந்துருவாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நாகா சாதுக்கள் அகோரிகள்லாம் தாய் அவங்க தான். காமாக்கியா தேவி தான் தாந்திரிக தேவின்னு பேர். மற்ற எல்லா தேவியை விட தாந்திரிகத்துக்குன்னு உலகத்தில் ஒரு தேவி இருக்குன்னா அது காமாக்கியா தேவி மட்டும்தான். எல்லா கடவுளுக்கும் மிக ஈடான ஒன்று எதுனா காமாக்கியா தேவி தான். ஏன்னா யோனி தானே பிரதானம், அது இல்லைன்னா எதுவும் இல்லை. அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்கு ஒரு கடவுளை உலகத்தில் வேண்டணும்னா காமாக்கியாவை தான் வேண்டணும். நம்ம எல்லா சாமியும் முருகருக்கும் வேணாலும் நம்ம புத்திர பாக்கியம் கிடைக்குது, லட்சுமி வேணாலும் புத்திர பாக்கியம் கிடைக்குது, கருமாரியம்மனை வேணாலும் சரி, எல்லாரும் கிடைக்குது. ஆனால் அதிதேவதைன்னு ஒன்று இருப்பாங்கல்ல, அது காமாக்கியா தான். ஏன்னா அவங்க தானே யோனி கர்ப்பத்துக்குலாம் அதிதேவதை. அந்த மாதிரி தான் அங்கே கோயில் அமைச்சிருப்பாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க, கோயிலை மூடிட்டு பெரிய திருவிழா நடக்கும். திருவிழான்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, ஒரு 15-20 லட்சம் பேர் டர்ன் ஓவர் ஆவாங்க. 3 நாள் ஃபங்க்ஷன். அதில் இன்னும் ஆச்சரியங்கள் இருக்குது. அந்த மாநிலத்தில் அம்மனுக்கு மாத விளக்கு காலத்தில் கோயிலை மூடின உடனே அந்த மாநிலத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் குளிக்க மாட்டாங்க 3 நாளைக்கு. அம்மனுக்கு மாத விளக்கு டைம் இல்லையா, குளிக்க மாட்டாங்க. மாத விளக்கு காலம் முடிஞ்சு கோயிலை ஓப்பன் பண்ணி பூர்ண பூஜை நடக்கும். அப்போ தான் எல்லாரும் தலைக்கு தண்ணி ஊற்றுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய விசேஷம் அந்த கோயிலில். விஷயம் கூட நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் குருஜி. அந்த 3 நாட்களில் வந்து துணி போட்டு அந்த யோனி மூடப்பட்டு அந்த கருவறை மூடப்பட்டிருக்கும். அது மழை காலங்களில் அந்த அங்கே அருகில ஓடி இருக்கக்கூடிய அந்த பிரம்மபுத்திரா நதி வெள்ளப்பெருக்கு காலத்துல தான் இந்த அம்புமாச்சி மேலா நடைபெறும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சில கட்டுப்பாடுகள் அந்த ஊர் மக்களுக்கு விதிக்கப்படுமா. விவசாயம் பண்ணக்கூடாது, மந்திரங்கள் ஜபிக்க கூடாது, அது பிரசாதங்கள் வந்து அங்க குக் பண்ணி ரெடி பண்ணக்கூடாது. இந்த 3 நாட்கள் அம்மன் வந்து மாதவிடாயில இருக்கனால இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்ற கட்டுப்பாடுகள் விதிப்பாங்க. ஆமா இருக்கு, அதான் சொன்ன, குளிக்க மாட்டாங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஜபங்கள் செய்யலாம், அம்மனை நினச்சி ஜபங்கள் செய்யுது. ஏன்னா எல்லாருமே கோயிலில் வந்து ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் உண்மை. ஏன்னா அங்கே வந்து அசாம் மக்கள்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா காமாக்கியா மேலே அதிக ஈடுபாடு. இப்போ நம்ம தமிழகத்தில் பாருங்கள், நம்ம முருகருக்குன்னு ஒரு பெரிய டீம் இருக்கும், சிவனுக்கு ஒரு டீம் இருக்கும், அம்மனுக்கு ஒரு டீம் இருக்கும், பெருமாளுக்கு இப்படி எல்லாம் இருக்கும். அங்கே வந்து காமாக்கியா தான் பிரதானம். கல்யாணம் வீட்டில் கல்யாணம் நடந்தால் பொண்ணு மாப்பிள்ளையே முதல்ல காமாக்கியா கோயிலுக்கு அனுப்புவாங்க. ஏன் அப்படின்னா குடும்ப விருத்தின்றது அங்கே தான் உண்டு. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே அனுப்பிடுவாங்க. அங்கே போய் தரிசனம் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு முதலிரவே வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் ரொம்ப சென்டிமெண்ட் அதிகம் அங்கே. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தேவி தான் காமாக்கியா. அதனால தான் மாத விளக்கு காலத்தில் கடவுளை தரிசிக்க முடியும் அங்கே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கோயிலையும் நாங்கள் மாத விளக்குக்கு தடை கிடையாது. இங்கே தாராளமாக இங்கே வந்து தரிசனம் பண்ணலாம். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், மாத விளக்கு அப்படின்னா அது என்ன பெரிய ஒரு அசிங்கமான விஷயம்னு ஏதாவது இருக்கான்னு நான் கேட்குறேன். அதாவது ஒரு பெண்களுக்கான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் அது. மாதவிலக்கு ஒரு பெண்ணுக்கு ஆனாதான் அவ பெண்ணு, அது ஆகலைன்னா பெண்ணு கிடையாது. 12 வயசுல அந்த மாதவிலக்கு உருவாகும், அதுக்கப்புறம் 45 வயசுல அது நின்றுடும் ஆட்டோமேட்டிக்கா. இந்த 12 வயசுல இருந்து நமக்கு ஒரு 18-20 வயசுல குழந்தை பிறக்க, முதல்ல குழந்தை பிறக்கிறதுக்கான தகுதி மாதவிலக்குல தான் இருக்குது. தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? அதுக்கு ஒரு கதை இருக்கு, ரொம்ப அற்புதமான கதை. சொல்லலாமா? சொல்லுங்க குருஜி. மாதவிலக்குக்கு ஏன் மாதவிலக்கு வந்ததுன்னு ஒரு நம்பிக்கை கதை, ஆதார கதைலாம் கேட்க கூடாது. நான் ஏற்கனவே வீடியோல பேசியிருக்கிறேன். அதெல்லாம் நம்பிக்கை கதை. என்ன ஆச்சுன்னா, அதாவது இதெல்லாம் நீங்க இப்பவும் பொருந்தும் பாருங்க. சிவபெருமான் என்ன பண்றாரு, படி அளக்கிறதுக்காக தினம் காலையில கிளம்பி எல்லாருக்கும் படி அளந்துட்டு வருவார். போயிட்டு ஈவினிங் வந்துருவார் நம்ம கைலாயத்துக்கு. அப்போல்லாம் நம்ம வீட்டு தாத்தா பாட்டி இருந்த காலத்துலலாம் கூட நீங்கள்லாம் ஆமான்னு சொல்லலாம், கமெண்ட்டில் போடலாம். அப்போல்லாம் தாத்தா வெளில போயிட்டாருன்னா லேட் ஆச்சுன்னா பாட்டி வெளியிலேயே உட்காந்துருக்கும். உண்மை. அவர் வரதை எதிர்பார்த்துன்னு இருக்கும், இன்னும் காணும். இப்போலாம் ஃபோன் இருக்குது. அப்போ அதெல்லாம் இருக்காது, இப்படி பார்த்துக்கினே இருப்பாங்க, வாசலே தூங்குவாங்க. அவர் வர லேட் ஆயிடுச்சுன்னா உள்ளே போய் படுக்க மாட்டாங்க. இப்போ எல்லாம் உள்ளே போய் டிவி போட்டுன்னு படுத்துக்கிறாங்க. அப்போல்லாம் கிடையாது, பாட்டி உட்கானே இருக்கும். தாத்தா வர வரைக்கும் பார்த்துக்கினே இருந்து ரோட்லேயே அப்படியே படுத்துக்கும். அவர் வந்தவொடனே எழுந்திரிச்சு சாப்பாடுலாம் போடும். அதே மாதிரி பார்வதி தேவியார் கைலாயத்துடைய வாசலில், வெளி வாசலில் சிவனை எதிர்பார்க்குறாங்க. சிவன் அன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆகிப்போச்சு, அவர் கொஞ்சம் ரவுண்டெல்லாம் போயிட்டாரு. ரொம்ப நேரம் பார்த்துட்டு அவர் வரலையேன்னு சொல்லிட்டு அந்த கைலாயத்தோடைய வெளி வாசல், அந்த காம்பவுண்ட் வாசல் அப்படி சும்மா சாத்திட்டு அந்த அம்மா அங்கேயே படுத்துக்குச்சு.
யாரு, பார்வதி தேவியார். இவர் எல்லாம் முடிச்சுட்டு வந்தா கதவு சாத்திருக்குது, ஓகே கதவு சாத்தி தள்ளுறாரு. கதவை அப்படி திறக்கணும் இல்லையா, தள்ளினா திறக்கல அந்த கதவு, இன்னும் தள்ளுறாரு திறக்கல, இன்னும் பலம் கொண்டு தள்ளுறா திறக்கல. உடனே அவருக்கு சக்தி ஒன்று உண்டு இல்லையா, சிவன்னா எவ்வளோ பெரிய ஆள், அந்த சக்தியை வச்சு திறக்கிறாரு, திறக்க முடியல. இவ்வளோ சக்தியை பிரயோகம் பண்ணி ஏன் அந்த கதவை திறக்க முடியலன்ட்டு இவருடைய ஞானத்தினால அந்த பக்கமாக பார்க்குறாரு. அங்கே என்ன நடக்குது, தப்பல் இருக்குதா இல்லை எதுனால இந்த கதவை திறக்க முடியாம இருக்குது. அங்கே பார்த்தா ஒன்றும் இல்லை, பார்வதி தேவியார் அந்த குறுக்க வாசல்ல இப்படி படுத்து தலையை இப்படி கைக்கு வச்சு இப்படி படுக்கிறாங்க. இந்த கட்டை விரல் அந்த கதவுல இப்படி பட்டுது, எந்த கதவுல, அந்த திறக்க முடியாத கதவுல பட்டுங்குது. இவருக்கு அலறிட்டாரு, என்னடா பார்வதி தேவி ஒரு கட்டை விரல் கதவுல பட்டதுக்கே நம்மளால திறக்க முடியலன்னா அந்த அம்மா கோச்சிக்கின்னு கதவை அழுத்தி பிடிச்சின்னா நம்ம நிலைமை என்ன? அப்போ எவ்வளவு சக்தி பார்வதிக்குன்னு இவர் யோசிச்சுக்கின்னு தட்டி கிட்டி எழுப்பி அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றாரு. சாப்பிடும் போது இவருக்கு ஒரே நினைவுகள், என்னடா இவ்வளோ பலம் கொண்ட ஆளா இருக்கிறாங்கன்னா அப்புறம் ஆண்களோட நிலைமை என்ன ஆகுறது? உடனே மறுநாள் என்ன பண்றாரு, பிரம்மாவையும் விஷ்ணுவையும் கூப்பிட்டு ஆலோசனை பண்றாரு. நேற்று இந்த மாதிரி நடந்து போச்சு, கைக்கே இந்த நிலைமைனா நாளைக்கு சண்டை கண்டா போட்டுக்கணும், நம்மளை வெட்டி அடிச்சிட்டாங்க. இது நான் காமெடியா சொல்றேன், இதாக எடுத்துக்கோனா சீரியஸான கதை தான். அப்போ இப்படி அவங்களுக்கு இவ்வளவு பலம் இருந்தால் அந்த பலம் ரொம்ப கஷ்டம். பெண்களுக்கு அதிக பலம் வேணும், ஆனால் இவ்வளோ பலம் இருந்தால் நம்ம கஷ்டம். அப்படின்னா என்ன பண்ணலான்னு 3 பேரும் முடிவு பண்ணி அப்போ தான் யோசிக்கிறாங்க. இந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவோன்னா, சின்ன குழந்தையா பிறக்கிற வரையும் பிறந்தும் போது அதுங்களுக்கு பலம் வர டைம் வந்து ஒரு 10-12 வயசுக்கு பலம் வந்துடும், வளருது இல்லையா? அந்த நேரம் பார்த்து அவங்களுடைய பலத்தை குறைக்கிறதுக்கு ஐடியா பண்ணலான்னு சொல்லி ஐடியா பண்ண தான் மாத விலக்கு. 12 வயசானோன்னா பொண்ணு பெரியவள் ஆகிடுவா. அதுலேருந்து மாதம் அவங்களுக்கு மாத விலக்கு நடக்கும். மாத விலக்கு நடந்தால் அவங்களுடைய பலம் இறங்கிக்கினே இருக்கும். இன்றைக்கும் பாருங்கள், பெண்களுக்கு மாத விலக்கு காலத்தில் பாருங்கள், சோர்வு இருக்கும், உடம்பு வலி இருக்கும், ஒரு வேலையை செய்ய முடியாது, அவங்க வந்து ஒரு பலத்தை குறைச்சா மாதிரியே இருக்கும். அப்படி வரணும். அவங்களுக்கு ஒரு 40-45 வயசு வரும்போது ஏஜ் ஆனோன்னா பலம் ஆட்டோமேட்டிக்காக குறையும் போது மாத விலக்கு நின்று போயிடும். சில பேருக்கு 45-50 நின்று போயிடும். இப்போ இப்படி செட் பண்ணிட்டாங்க. செட் பண்ண உடனே ஓகே இதுதான் கரெக்ட், இனிமேல் அது மாதிரி பண்ணி விட்டுட்டோம்னா இவங்க இவ்வளோ பலத்தாக இருந்தால் ஆம்பளைங்களால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி இதை மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அப்போது உடனே பிரம்மா கேட்குறாரு, இதெல்லாம் கரெக்டு, இப்போ குழந்தை பிறக்கணும் அப்படின்னாக்கா பலம் வேணுமே பெண்களுக்குன்னு. ஓகே அப்போ ஒன்று பண்ணுங்க, குழந்தை பிறக்க தயாராகிடுச்சுன்னா மென்சஸ் நின்றுணும், மாத விலக்கு இருக்காது அந்த நேரத்தில். எவ்வளோ திட்டம் பாருங்க, இந்த பெண்களை அப்போவே அடக்குந்தாங்களாம். இப்படி இதெல்லாம் சிவபெருமானுடைய வேலை தான், திருவிளையாடல் தான் இது. இப்படிலாம் நடத்தி பெண்களுடைய பெருமையை எடுத்து காட்டுறது தான் இது. அப்போ பெண்களுக்கு பாருங்க, அவங்க பிரெக்னென்ட் ஆன உடனே மாதவிலக்கு நின்றுடும். பிரெக்னென்ட்லாம் முடிஞ்சு குழந்தை போதும் திரும்பியும் மாதவிலக்கு வந்துடும் பாருங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு செட்டப்பை வந்து உருவாக்குறாங்க. பட் இந்த கதை வந்து ஒரு செவி வழி கதை தான், இது ஆதாரம்னு சொல்ல முடியும், ஒரு நம்பிக்கை. அந்த கதை நல்லா இருக்கும், கேட்க நல்லா இருக்குதா இல்லையா, இவ்வளோதான் நம்ம யோசிக்கணும். இப்படி தான் மாதவிலக்கு உருவானதாக சொல்றாங்க. இப்போ இந்த கதையை கேட்கும்போது இன்னொரு விஷயமே எங்களுக்கு ஞாபகம் வருது குருஜி. அசாம் மாநிலத்தில் வந்து ஒரு பெண் வந்து பருவம் அடையல அப்படின்னும் பொழுது அவர்கள் வந்து இந்த கோவிலுக்கு போய் வழிபாடுகள் செஞ்சு இத்தனை நாட்கள் வழிபாடுகள் செய்தா பூ பணிதார்கள் அப்படின்ற விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்க. இது எப்படி? இல்ல அதையும் இதோடய ஜாயின் பண்றேன். இப்படிதான் நடந்ததா ஒரு வரலாற்று கதைகள் இருக்கு இல்லையா? அதனால் இந்த மாத விலக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒன்றும் ஒரு பெரிய இது கிடையாது, அது புனிதம்னு சொல்லணும். நம்ம மாத விலக்குன்னா அது தீட்டு அப்படின்னு அதை ஒதுக்குறதுல வந்து பெரிய இது கிடையாது. அது வந்து அவங்களுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட், அதுதான் தகுதி, பெண்களுக்கான தகுதி. எத்தனை பேர், ஆமாம் எத்தனை பேர் தெரியுமா மாதம் மாத விலக்கு வரலன்னு சொல்லிட்டு அழுதவங்க கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, அது தெரியுமா? இன்னொன்று 12 வயசை தாண்டி 13 வயசை பொண்ணு அடையும் போது அவள் பெரியவளாகலன்னா அம்மாவுக்கு பக்குன்னு இருக்கும். ஐயோ என்ன இன்னும் பெரியவளாகல, இன்னும் பெரியவளாகனு இவங்க அழகாக நிலைமைக்கு கும்பிடாத சாமி கிடையாது, போகாத வைத்தியர் டாக்டர் கிடையாதுன்னு ஆகிப்போகுது. அது ஏன்னா அது இருந்தால் தான் மரியாதை, அது இல்லைன்னா பெண்களுக்கு மரியாதை இல்லை. அதனால் அதை தீட்டு அந்த காலத்தில் ஏன் பண்ணாங்கன்னா, அப்போல்லாம் கரண்ட் வசதிகள் கிடையாது, நிறைய காடுகளில் தான் நிறைய அப்படி தானே எல்லோரும் வாழ்ந்தோம். அப்போ இந்த ரத்தப்போக்கு கீழெல்லாம் விழுந்ததுன்னா பூச்சிகள் வரும், சில மிருகங்கள் வந்துடும். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, இது அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சின்னு அங்கேயும் இங்கேயும் ரத்த சொட்டுகள் விழக்கூடாதுனால ஒரு ஓரமாக உட்கார வச்சு அவங்கள ஒதுக்கி வச்சாங்க. தேவையில்லாமல் அங்கங்கே சுத்த வேணான்ட்டு. இப்போ இருக்கிற சேஃப்டி, இப்போ இருக்கிற பாதுகாப்புகள் அப்போ கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். அதனால் அதை வந்து ஒரு மாதிரி ஒதுக்கி வச்சாங்க. ஒதுக்கி வைக்கிறதுனால தீட்டுன்னு சொல்லி நீ ஓரமாக இரு. ஏன்னா ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு 12 வயசு 13 வயசு பெரியவளான குழந்தைக்கு சொன்னால் புரியாது. நீ தீட்டு ஓரமாக இரு, நீ ஓரமாக இரு, அப்படியே அங்கேயே உட்கார் அப்படின்னு. அதுக்கு அந்த மாதிரி எப்படி நம்ம வீட்டில் குழந்தைங்க சின்னதாக ஏதாவது திருடிட்டா சாமி கண்ணை குத்தும்னு சொல்லுவோம், சாமி கண்ணை குத்துமா? குத்தாது. அது மாதிரி சொன்னால் ஒரு பயப்படுவாங்க அப்படின்றதுனால இது அப்படி சொல்லி வந்ததுதானே தவிர தீட்டுங்கிறது கொடுமையான கெட்ட விஷயங்கள் இல்லை, அது புனிதம் அவர்களுக்கானது. அது இல்லைன்னா நமக்கு வேலை கிடையாது, குழந்தை பிறக்காது யாருக்குமே. அதனால் அது புனிதம். பட் அந்த காலத்தில் அப்படி சொன்னாங்க. இன்றைக்கி அது அவசியமே இல்லை. அன்றைக்கி கொல்லைப்பாக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி பாருங்கள், பெண்கள் வேலைக்கு அந்த மாதிரி நேரத்தில் சமைக்கிறாங்க, குழந்தைங்களை ரெடி பண்ணுறாங்க, குளிப்பாட்டுறாங்க, எல்லாம் பண்ணின்னு இருக்காங்க பாருங்கள். அப்போ அப்படி
கிடையாது. அதனால தான் அப்படி ஒதுக்கப்பட்டது. ஆனால் அது புனிதமான ஒரு விஷயம். அவ்வளோ ஒன்றும் ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை. கோயில் விஷயத்துக்கு வருவோம். கோயிலும் இப்படி தான். பெண்கள் மாதவிலக்கு காலத்தில் கோயிலுக்கு போனால் அங்கே ரத்த சொட்டுகள் ஏற்படும், அவங்களுக்கு அசௌகரியம் கம்மி, இது பிரச்சனையாக இருக்கும், இது நல்லது கிடையாது. ஆலயங்களில் ரத்த சொட்டு விழக்கூடாது. அதனால தான் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி நீங்கள் வராதிங்க அப்படின்னாங்க. பட் அது ஆகமம், அதில் நம்ம தலையிடக்கூடாது. அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஆனால் வீட்டில் அப்படி இருக்கக்கூடாது. மற்ற கோயில்கள் ஆகம விதி வேற, ஆனா அம்புமாச்சி மேலா திருவிழா நடக்கக்கூடிய ஆகம விதி அங்க வேற. அப்போ ஒரு மாற்றங்கள் இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல அது கிடையாது. நம்ம கோயிலே ஆகம விதி அப்படி கிடையாது. தாராளமா வந்துட்டு போகலாம், யாருனாலும் வரலாம். மாதவிலக்கு காலத்துல வந்துட்டு சாமி கும்பிட்டு போகலாம். இப்போ அந்த பெரியவளை ஆகலை, லேட் ஆகுது, மாசம் சரியா மாதவிலக்கு ஆகலை அப்படின்னா உடனே காமாக்கியா, அங்கெல்லாம் காமாக்கியா கோயிலில் போய் வேண்டுவாங்க, வேண்டிட்டு வருவாங்க. நம்ம கோயிலையும் இந்த மாதிரி இங்கே வந்து மாதவிலக்கு சரியா இல்லைன்றவங்க மாதவிலக்குக்காக இங்கே வேண்டிட்டு போவாங்க. பொண்ணு 15 வயசு ஆயிடுச்சு, இப்போ சமீபத்தில் கூட 32 வயசு ஒரு அம்மா, ஒரு லேடி, இன்னும் அவங்க பெரிய பொண்ணாவே ஆகலை, அதாவது பெரியவள்னு சொல்லுவாங்களா, வயதுக்கு இன்னும் வரல, 32 வயசு ஆகி போச்சு. ஆளை பார்த்தா அவ்வளோ அழகாக நல்லா இருக்காங்க. அவங்க வந்து இப்போ வேண்டிட்டு போகிறாங்க. இதுக்கு முன்னாடி வேணுங்களுக்குலாம் மாதவிலக்கு ஆகிட்டு காமாக்கியா எதுக்கு தானே அதிதேவதை. காமாக்கியா எதுக்கு அதிதேவதைனா யோனி கருப்பை, யோனி வழியாக இருக்கக்கூடிய கருவுக்கு இதுக்கெல்லாம் அதிதேவதை உலகத்திலே அந்த அம்மா தான். இதனால் குழந்தை அப்படின்னா அதுதான் புனிதம், அப்படின்னாலும் இதுதான். இந்த யோனின்னு பேசினடா அப்படின்னு நினைக்காதீங்க. உலகத்தில் அது இல்லைன்னா சிருஷ்டி இல்லைங்கிறத முடிவு பண்ணுங்க. அது இருந்தால் தான் சிருஷ்டி. குருஜி, இப்போ இந்த யோனியை பற்றி பேசிட்டு இருந்தீங்க குருஜி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அம்புமாச்சி மேலே அப்போ கோவில் வந்து 3 நாள் நடை சாத்தப்பட்டு ஒரு காட்டன் துணியை வந்து அந்த அம்மன் மேலே போத்தி வைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து இந்த 3 நாட்களுக்கு பிறகு அம்மனுடைய மாதவிடாயில அந்த துணி நனைஞ்சிருக்கும். அந்த துணியை வந்து ஒரு திரவியங்கள்ல போட்டு, வாசனை திரவியங்களை போட்டு வரக்கூடிய கோயில் பக்தர்களுக்கு கொடுப்பாங்கன்றாங்க. இது உண்மையா குருஜி? அதாவது உண்மை எதுன்னா இதில் பாதிக்கு மேலே போய் உண்மையானது எதுன்னா, அதாவது இந்த மாதிரி அம்புபாச்சி மாலா நேரத்தில் ஒரு சிகப்பு துணி, வெள்ளை துணி போட மாட்டாங்க, சிகப்பு துணியை அந்த யோனியில் மூடுவாங்க. மூடிட்டு வந்து மூடிட்டு ஃபங்க்ஷன் நடக்கும். ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சவொடனே எடுத்தால் அது ஒரு ஈரத்தன்மையில் இருக்கும். எப்படி மாதவிலக்கு அந்த குருதி பட்டிருந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி இன்றைக்கும் இருக்கிறதாக சொல்லப்படுறது. அதை எடுத்து பக்தர்களுக்கு கொடுக்கறதெல்லாம் கிடையாது. அதை எடுத்து புனிதமாக வச்சு அது ஒரு சில முக்கிய ஆட்களுக்கெல்லாம் அது கொடுக்கப்படுறதா சொல்கிறாங்களே தவிர பக்தர்களுக்கு அது கிடையாது. ஏன்னா அவங்க போகிறதே 1 மீட்டருக்கு 1 மீட்டர் துணி தான். அதை எவ்வளோ பேர் கொடுப்பாங்க? அப்படி கிடையாது. அது முக்கியமான அந்த கோயில் நிர்வாகம், அப்புறம் அரசியல், இந்த மாதிரி ஆட்களுக்கு கொடுக்கறதாக சொல்லப்படுறது. ஆனால் துணி போடுறது உண்மை, சிகப்பு கலர் தான் போடுவாங்க. அது ஈரமாக ஆகுறதும் உண்மை. அந்த யோனிலேருந்து ஏதோ திரவியம் வழியிடாவோ அது மூலியமா ஒரு குங்கம் மாதிரி, குருதி மாதிரி ரெடி பண்ணி அதை பக்தர்களுக்கு திலக மாதிரி கொடுக்குறாங்க. அது என்னன்னா அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, காமாக்கியா குங்குமம், இது ரொம்ப 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 முக்கியமாக சொல்லக்கூடியது. இந்தியாவில் முதலாக நெற்றியில குங்குமம் வைக்கும் பழக்கம் எங்க தோன்றுச்சுன்னா அது காமாக்கியா கிட்ட தான் தோன்றுச்சு. காமாக்கியா ஆலயத்தில் தான் அந்த காலத்தில் தோன்றப்பட்ட ஒன்று. எப்படி தோன்றுச்சுன்னா, அந்த இடத்துல இந்த அம்மன் யோனி விழுந்ததாக வரலாறு, விழுந்த அந்த இடம்லாம் ரத்த போக்காக மாறி அந்த பாறையெல்லாம் சிகப்பாக மாறினதாக சொல்கிறாங்க. அந்த பாறையிலேயே கொஞ்சம் இழைச்சி நெத்தியில் இருக்குன்னா சர்வ காரியமும் நடக்கும்னு சொல்லப்பட்டது. ஏன்னா அதை இழைச்சோம்னா சிகப்பா, இன்றைக்கும் வந்து காமாக்கியா கல்லுன்னு ஒரு கல் விற்குது, சிகப்பு கலரில் இருக்கும். காமாக்கியா குங்கும கல்லுன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் ஆன்லைனில் கூட அதை போட்டிங்கன்னா காட்டும். அது காமாக்கியா கல். அந்த இதை தான் இழைச்சி நெத்தியில் இட ஆரம்பித்தாங்க. அப்புறம் தான் அது குங்குமமாக மாற்றப்பட்டு உலகம் பூரா குங்குமங்கள் வழக்கத்தில் முறையில் வந்ததாக சொல்லப்படுது. முதல்ல குங்குமம் அங்கே தான். காமாக்கியா குங்குமம் தான் உலக பிரசித்தி பெற்ற ஒரிஜினல் நல்ல குங்குமம்னு சொல்றது. இதுதான் நம்ம கிட்ட கூட காமாக்கியா குங்குமம் ஒரிஜினல் கோயிலுடைய குங்குமே கிடைக்கும். இன்னைய வரைக்கும் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா சாமியை கும்பிட்டோன்னு நெத்தில இட்டு விடுவாங்களே தவிர குங்குமம் கையில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அம்மனுடைய குருதி, அது குருதினா ரத்தம், ஒரு துளி கீழே விழுந்தாலும் பாவம்னு கொடுக்க மாட்டாங்க. அதை எப்படின்னா அந்த குங்கும பவுடர் இருக்கும் அங்கே, அதில் அந்த யோனி இருக்கு இல்லையா, காமாக்கியா கோயிலுடைய மூலஸ்தானம் யோனி, அந்த இடத்துல ஒரு தீர்த்தம் வந்து உருவாகிக்கிட்டே இருக்கும், ஒரு தண்ணி. அந்த நீங்க போனீங்கன்னா தெரியும். இப்போ யாராவது போயிருந்தீங்கன்னா நீங்க கமெண்ட்ல கூட சொல்லுங்க, நான் போனேன், எனக்கு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தீர்த்தம் எடுத்து கொடுத்தாங்க, இது உண்மை, இன்னைக்கும் நடக்குது, கொடுத்தாங்க அப்படின்னா அதில் அவ்வளவு டேஸ்ட் அந்த தண்ணி. அது தானா உருவாகக்கூடிய ஒரு ஜொனை நீர்னு சொல்றாங்க. அது ஜொனை தானா உருவாகிறது. அதை எடுத்தா அப்படி ஒரு நோ சொல்லுவாங்க தீர்த்தம், அப்படி ஒரு சுவை மிக்க ஒரு தீர்த்தமா இருக்கு. அப்படிதான் இருக்கும். அது நம்ம இப்போ நீங்க போனீங்கன்னா முதல்ல நம்ம பாட்டிலாம் கொடுத்தா கொடுப்பாங்க. இப்போ வந்து அங்கேயே அந்த பித்தளை சொம்பு வாங்கினீங்கன்னா தான் கொடுப்பாங்க. நீங்க கமெண்ட்ல கூட சொல்லலாம், நான் போனேன் எனக்கு எல்லாம் கிடைச்சதுன்னு. ஏன்னா அப்பதானே தெரியும். நம்ம சொல்றதே நினைக்காதீங்க, 2 பேர் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா தான் இது உண்மையான இன்னும் பரவும். அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. அந்த தண்ணி என்ன பண்ணுவோம்னா இந்த குங்கும பவுடர்ல கொஞ்சம் குழைச்சி அதை இப்போ சாந்த மாதிரி ஆகிடும், அதை நெத்தியில் ஏறுறது பழக்கம் அங்கே. இன்னைக்கும் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குருஜி, இது ஒரு பக்கம் இருக்கு. அந்த காமாக்கியா அம்மன் கோவில் வந்து தசமகா தேவிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பாலாமுகி, ஜுவாலாமுகி,
தூமாதேவி அப்படின்னு பல தேவிகள் இருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க ஐயா. அதாவது காமாக்கியா தேவி அந்த இடத்துல யோனி விழுந்த உடனே அந்த யோனியை பாதுகாக்கிறதுக்காக, யோனி அங்க விழுந்தது இல்லையா, அந்த யோனியை பாதுகாக்கிறதுக்கு தசமகாதேவிகள் அங்க போனதாக வரலாறு. தசமகாதேவிகள் அப்படின்னா நம்ம இந்து வரலாற்று புராணங்கள்ல மிக மிக முக்கிய தேவதைகள், முக்கிய கடவுள். காளி முத கொண்டு தூமாவதின்னு ஒரு அம்மன் இருக்குது. நான் 10 தேவியும் பற்றியும் பேசலாம், அதுவே பெரிய கதையாக போயிடும். 10 தேவிகளும் அந்த யோனியை பாதுகாக்கிறதுக்காக அங்கே போய் அந்த மலையை சுற்றி பாதுகாத்ததாக வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. பல கதை சொல்லுது, அதில் இது ஒரு கதை. அது நம்ம எது ரொம்ப முக்கியமாக அந்த கதையை தான் நம்ம சொல்லுவோம். அந்த 10 தேவிகளும் அதிதேவதையாக விளங்குறது யாருன்னா காமாக்கியா தேவி. தசமகா வித்யான்னு ஒரு பெரிய புஸ்தகமே இருக்குது, தனி கதை அப்படி இருக்கு. தசமகா தேவிகளில் தூமாவதியாக இருக்கட்டும், மற்ற எல்லா கடவுளும் இருக்கட்டும், எல்லாருமே ஒரு விஷயத்தில் ஸ்பெஷல், பெரிய கடவுள்கள். அதில் தூமாவதியை பற்றி பேசணும்னா புகைக்கான கடவுள், புகை வடிவில் இருந்து வேலை செய்வாங்க. அவங்க ரொம்ப வயசான தோற்றம் உடையவர்களாக இருப்பாங்க. இத்தனை தேவிகளும் அந்த யோனியை பாதுகாக்கிறதுக்காக அங்கே போனாங்க. அவங்களே அந்த இடத்துல கோயிலாகவும் இருக்குது, ஒரே இடத்துல இருக்காது, தள்ளி 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 அந்த மலையை சுற்றி இருக்கும். தசமகா தேவிகள் கோயில் அங்கே உண்டு. அதாவது தசமகா தேவிகளை மொத்தமாக தரிசிக்கணும்னா உலகத்திலே அந்த ஒரு கோயில் தான் இருக்குது. வேற எந்த கோவில், வேற எல்லாம் தனித்தனியாக இருக்கும். இந்த அம்மனுக்கு ஒரு கோயில், அந்த அம்மனுக்கு ஒரு கோயில்னு பிரியுமே தவிர மொத்த பேரும் அங்கேயே இருப்பாங்க.